கூடியது பாபநாசர் ஆலயம். ஸோ நீங்கள் பாபநாசத்துக்குள்ளே வந்ததுமே அந்த அருள்மிகு பாபநாசர் திருக்கோயில் தான் வந்து உங்களுடைய கண்ணுக்கு தெரியும். நிறைய பேர் அங்கே வந்து சாமியை கும்பிட்டுட்டு வந்து உங்களுடைய பாவங்கள் எல்லாமே வந்து போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆற்றில் வந்து நீராடுறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ அப்படியே அதற்கு மேலே நம்ம கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா பாபநாசம் தலையணை அப்படின்னு சொல்லக்கூடிய பாபநாசம் டேம், அதுலேயுமே வந்து சுற்றுலா பயணிகள் வந்து குளித்து ஒரு அழகிய அந்த ஒரு டேம் வியூவில் வந்து தாமிரபரணி ஆறு கீழே வந்து விழுற அந்த ஒரு ரம்யமான ஒரு சூழலில் வந்து நீராடி மகிழ்றது வந்து ரொம்ப வந்து மனசுக்கும் வந்து உடம்புக்கும் வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விதமாக இருக்கும். அப்படியே அந்த பாபநாசம் டேம்ல இருந்து மேலே போனோம் அப்படின்னா அகஸ்தியர் ஃபால்ஸ், அதாவது 24 மணி நேரமும் வருஷத்துக்கு 365 நாட்களும் வந்து தண்ணி விழக்கூடிய ஒரு அருவி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா இந்த அகஸ்தியர் ஃபால்ஸ். இது குறிப்பாக வந்து அகஸ்திய முனிவர் வந்து 3000 வருஷங்களுக்கு